ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயும் காப்பியெல்லாம் குடிச்சிட்டு காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியேவும் இதை நல்லா தேய்ச்சிக்கலான்ட்டு தலையில் இந்த பொடுகு இருக்கிறதுனா இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வச்சு குளித்தோம்னா அந்த கொஞ்சம் அதுவும் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது அதை பண்ணி ஆகணும். என்றைக்கே ஒரு நாளைக்கு பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சீப்பிலெல்லாம் அப்படியே வரும். அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் 2 கருவேப்பிலை கொஞ்சம் வேப்பிலை 2 போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த நீர் சத்து ஃபுல்லாக உள்ள மாதிரி தலையில் நல்லா உச்சியிலேருந்து நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டுட்டோம்னா ஊறினதுக்கப்புறமா நம்ம சீவக்காயோ இல்லைன்னா ஷாம்பு தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். தலையும் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா அழகாக இருக்கும். சீவுறப்பையும் கொஞ்சம் நல்லா சீப்பு வந்து விழுந்தாலுமே நமக்கு வலிக்காத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். தலை முடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. காலை சாப்பாடு சப்பாத்தி தக்காளி குருமா ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி குருமா இன்றைக்கி கொஞ்சம் காரம் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டலாம்னு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வச்சாச்சு. மதியத்துக்கு சாப்பாடு குழம்பு வச்சு காய் வச்சு நேரமாயிரும் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, சீக்கிரமாக வச்சுக்கலான்ட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கிறப்போ நம்ம எதாவது ரெடி பண்ணிக்கலான்னு இன்றைக்கி சாம்பார் சாதம் வச்சுருக்கேன். அதுக்கு பருப்பு எடுத்து வச்சாச்சு. பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அரிசி போட்டு பருப்பு, அதோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டு வச்சுருவாங்க. காய் ரொம்ப இல்லை, நிறைய கொஞ்சம் அவ்வளோவா தான் இருந்தது. போட்டு 2 தக்காளியும் போட்டு கொஞ்சமாக புளி கரைசல் போட்டு நல்லா கொஞ்சம் அதோட எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நம்ம காரத்துக்கு தக்கனமாக கொஞ்சமாக அளவாக சாம்பார் பொடி போடலாம். ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போ குழந்தைகளும் சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. இதுனால் நல்லா செஞ்சது மாதிரி இன்னும் குழைவாக வச்சு இறக்கிட்டோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ ரெடி பண்ணுறதுக்கு வச்சு விட்டுட்டேன். 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தது. இறக்குனோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா காயும் சாதம் எல்லாம் நல்லா குழஞ்சி ஒன்று போல் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகளும் குழைவாக இருக்கிறப்போ குழந்தைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு பிசைஞ்சு கொடுக்கவே வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்குடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. 6 விசில் வந்தது இறக்கிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதோட கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதோட நல்லா பொரிய விட்டு, பெருங்காயத்தூள் இந்த எண்ணெயிலே பொரிய விட்டு நம்ம தாளித்தோம்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கிறப்போ எது நேரமாக இருக்கோ கூட கொஞ்சம் நேரம் எதாவது செஞ்சுக்கிடலாம். கம்மியாக இருக்குது டைம், நேரமே இல்லை, சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னா ஈஸியாக ஏதாவது ஒரு புளியோதரையோ இல்லைன்னா லெமன் சாதமோ சாம்பார் சாதமோ ஏதோ ஒன்று வச்சு இறக்கிடலாம். இதோட வீடியோ வச்சு வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.